அற்புதங்களின் தேவனாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் எங்களை நாங்கள் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வேறு யாரிடத்தில் நாங்கள் போவோம் சுவாமி? எங்களுக்கு வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் தானே உண்டு. எங்களை முற்றிலும் அறிந்த தேவன் நீர்தான் அப்பா. எங்களை கண்ணின் மணியைப் போல காக்கிறவர் தகப்பனே, உம்முடைய உள்ளங்கையில் பொதித்து வைத்திருக்கிறவர் நீர் சுவாமி. நாங்கள் பிறப்பதற்கு முன்பதாகத்தாமே எங்களை பெயரிட்டு அழைத்தவர் கர்த்தாவே. இப்படிப்பட்ட உன்னதமான தேவனுடைய சமூகத்திலே இந்த வேளையிலே நாங்கள் வந்து நிற்பது எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற அரிய பெரிய பாக்கியம். தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு வேண்டிய மன்னாவை தகப்பனே நீர் வானத்தின் பலகணிகளை திறந்து எங்களுக்கு கொடுக்கும்படியாய், அது எங்களுக்கு போஷிக்கும்படியாய் கர்த்தாவே, அதிலே நாங்கள் திருப்தி அடையும்படியாய், அதன் மூலமாய் நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாய் நீங்கள் தான்ப்பா உதவி செய்யணும். எங்களால் முடிந்தது என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எல்லாம் உம்மால் தான். எனவே தான் நம்முடைய சமூகத்தை நாடி தேடி ஓடி வந்திருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இந்த நாளிலும் எங்கள் வாழ்க்கையிலே நீர் விரும்புகிற ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக. முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 33, 34. லூக்கா 7, 33, 34. எப்படியெனில் யோவான் ஸ்நானன் அப்பம் புசியாதவனும் திராட்சை ரசம் குடியாதவனுமாய் வந்தான். அதற்கு நீங்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றீர்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு நீங்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியம். ஆண்டவர் நமக்கு அதை தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஏனென்றால் இந்த தெளிவு இல்லாமல் தான் இன்றைக்கி நிறைய நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நமக்கு வருகின்ற அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகின்ற இந்த காரியத்தை குறித்த ஒரு தெளிவு நமக்கு இல்லை. ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு? யோவான் ஸ்நானகன் அப்பம் புசியாதவனும் திராட்சை ரசம் குடியாதவனுமாய் வந்தான். அதற்கு நீங்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்கிறீர்கள். அவன் அப்பம் புசிக்கிறதில்ல, திராட்சை ரசம் குடிக்கிறதில்ல, அவன் ஒரு துறவி போல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனை பார்த்துட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க? அவன் பிசாசு பிடித்தவன் என்று சொல்கிறீர்கள். அடுத்தது, மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு நீங்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள். ஆனால் மனுஷகுமாரன் எப்படி வந்திருக்கிறாரு? போஜனபானம் பண்ணுகிறாராய் வந்தார். ஆனால் அவரை பார்த்து போஜன பிரியன் மதுபான பிரியனுமான மனுஷன்னு சொல்கிறீங்க. அங்கே யோவான் ஸ்நானன் அதெல்லாம் ஒன்றும் செய்யலை, அவனை பார்த்து பிசாசு பிடித்தவன்னு சொல்கிறீங்க. அப்போ இங்கே மனுஷகுமாரன் அதை செய்கிறவராக வந்தார். ஆனால் இவரை பார்த்து என்ன சொல்கிறீங்க? போஜன பிரியன் மதுபான பிரியன்னு சொல்கிறீங்க. இப்போ இதிலிருந்து கர்த்தர் நமக்கு எதை சொல்ல விரும்புகிறார் தெரியுமா? நம்ம எதை செய்தாலும் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவதற்கு என்று 4 பேர் இருப்பார்கள். அதுக்கு குற்றம் கண்டுபிடிப்பதற்கென்றே 4 பேர் இருப்பார்கள். குறை சொல்வதற்கென்றே சிலர் இருப்பார்கள். நம்முடைய நற்செயலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லாதவர்கள் இருப்பார்கள். எதிலடா தப்பு கண்டுபிடிக்கலாம், எதிலடா பலவீனம் அதை கண்டுபிடிக்கணும். ஒரு 10 நல்லது செய்தால் அந்த 10 வெளியில் வராது. ஏதாவது தவறு செய்து அந்த ஒன்று தான் பெரிதாக ஊதி பெரிதாக்கப்படும். இது உலக இயற்கை. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னாலும் தப்புனுவாங்க, இப்படினாலும் தப்புனுவாங்க.
எது செய்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கின்ற உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. பிசாசுக்கு ஒரு பெயர் வேதத்தில் என்ன தெரியுமா? அவன் பொய்யனும் பொய் சொல்பவர்களுக்கு பிதாவுமாயிருக்கின்றான். அவன் பொய்யன். ஆக பொய்யர்களுக்கு அவன் பிதாவாக இருக்கிறான், தகப்பனாக இருக்கான். அப்போ இந்த உலகம் அவனுக்குள் இருக்கிறதுன்னு சொன்னால் எல்லாமே பொய்யாகத்தான் இருக்கும். எதை செய்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறவனாகத்தான் இருப்பான். யோபு கர்த்தர் சொல்கிறாரு, அவர் உத்தமன் சன்மார்க்கன் கர்த்தர் சொல்கிறாரு. ஆனாலும் அங்கே போய் தேவ சமூகத்திலே நின்று கொண்டு அவன் ஒரு குற்றம் சொல்கிறான். என்ன குற்றம் சொல்கிறான்? ஆண்டவரை பார்த்து, நீங்கள் அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்க, எல்லா சம்பத்தும் இருக்குது, செல்வம் இருக்குது, பிள்ளை இருக்குது, சுகம் இருக்குது, எல்லாம் இருக்கும்போது அவன் எப்படி உங்களுக்கு உண்மையாக இல்லாமல் இருப்பான்? அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி பாருங்கள், அப்படி எப்படி இருக்கான்னு பாருங்கள். தேவனுக்கிட்டே போய் சவால் விடுறேன். அதுலேயும் ஒரு குற்றம், யார்கிட்ட தேவனையே குற்றம் கண்டுபிடிக்கிறவனாக இருக்கான். இதெல்லாம் கொடுத்ததுனால தான் அவன் உண்மையாக இருக்கான், இதனால தான் சன்மார்க்கனாக இருக்கான். குற்றம் கண்டுபிடிக்கின்றவன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆக இந்த உலகத்தில் இப்படி தான் இருப்பாங்க. எனவே ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் என்ன தெரியுமா? நம்ம பார்த்து அவங்க குற்றம் சொல்கிறாங்க, இவங்க குறை சொல்கிறாங்க, அவங்க தப்பு கண்டுபிடிக்கிறாங்க என்று சொல்லி நீ உன்னுடைய கர்த்தர் உனக்கு கொடுத்த நற்பண்புகள்லேருந்து விலகி போயிடாத. நீ விலகி போயிடாத, அதுதான் முக்கியம். நீ நல்லவனாக இரு, ஆண்டவர் விரும்புகிற பிள்ளையாக இரு. அதுக்காக நான் நல்லவன்னு சொல்லி மற்றவங்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நீ பிரயாசப்படாத. இப்போ இன்றைக்கி அநேகருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? விசுவாசிகள்னு சொல்கிறவங்க, நாங்கள் நல்லவங்களாக நடக்கணும்னு சொல்கிறவங்க, எல்லாம் நான் சின்சியராக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை தெரியுமா? என்னுடைய சின்சியாரிட்டியை யாருமே புரிஞ்சுக்கிடலை, என்னுடைய நல்ல குணத்தை யாருமே எவ்வளவு நல்லவங்களாக இருந்தாலும் கூட எந்த மனைவியும் என்னுடைய கணவன் ரொம்ப பர்ஃபெக்ட்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதே போல் மனைவி எவ்வளவு உண்மையும் உத்தமமாக இருந்தாலும் என் மனைவியை போல் இல்லை, ரொம்ப பர்ஃபெக்ட்னு எந்த உலக பிரகாரமான எந்த கணவனும் சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு தான் நல்லா நடந்தாலும் அதிலும் ஒரு குறை. பிள்ளைகளை எப்படித்தான் நாம் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி பெரியவங்களை ஆக்கினாலும் அந்த பிள்ளைகள் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்ன மற்ற பெற்றோர்கள் செய்யாத எதை நீங்கள் செய்துட்டீங்க? பிள்ளைன்னு பெற்றுட்டா வளர்க்க தான் வேணும், கஷ்டப்பட தான் வேணும், ஏதோ அதிசயமாக எனக்கு மட்டும் செய்த மாதிரி செய்கிறீங்க. இப்படி இதுதான் உலகம், இதுதான் உலகம். இன்றைக்கு இதை எதிர்பார்த்து நாம் செய்கிற நல்ல பண்புகளை மற்றவர்கள் அதை அங்கீகரிக்க வேண்டும் என்று நம்ம படாத பாடுபடுறோமே, அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் வேஸ்ட்டாக இப்படி உங்கள் நேரத்தை செலவழிக்கிறீங்க? நீ நல்லவனாக இரு, ஆனால் நீ நல்லதான் சொல்லி எல்லாரும் சொல்லணும், அவங்க அதற்காக நான் அதை எப்படியாவது ப்ரூவ் பண்ணி காட்டணும், நிரூபிக்கணும் அப்படின்னு அதுக்கு பிரயாசப்படாத. இப்படி பிரயாசப்படுகிற காரணத்தினால்தான் அநேக சமாதானத்தை இழந்து போய் விடுகிறார்கள். நான் செஞ்ச காரியத்தை ரெக்கக்னிஷனே இல்லையே, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இது பண்ணி எல்லாம் செய்து வைத்தேன், ஆனால் கொஞ்சம் கூட அதை நினச்சி பார்க்கவே இல்லை. இதுதான் மன சமாதானத்தை கெடுப்பது, நம்முடைய சந்தோஷத்தை குலைப்பது. இதோ இந்த வீட்டிற்கு வந்த பொழுது எல்லாம் சிறுவர்களாக இருந்தார்கள், நான் அந்த வீட்டில் எல்லாரும் படிக்க வைத்து நல்ல நிலைமைக்கு வைத்து எல்லாம் பண்ண, ஆனால் இப்போ அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, ஆனால் என்ன அதை பற்றி நினச்சே பார்க்கறதில்ல. ஏன் கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை, கொஞ்சம் கூட நன்றியே இல்லை. அதனால மன கஷ்டம், சமாதான குறைவு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அது என்ன தெரியுமா? நீ நல்லவனாக இரு. ஏன்னா அது கர்த்தர் உனக்கு கொடுத்த கிருபை. அது ஏன்னா அந்த நல்ல காரியங்களை செய்யும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டாலொழிய நம்மால் இதை செய்ய முடியாது. எபேசியர் 4:10 தெளிவாக சொல்லுது, நற்காரியங்களை செய்யும்படிக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் முன்னமே தேவன் நம்மை குறித்து விட்டார். ஆகவே தான் நாம் நல்ல காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றோமே தவிர ஏதோ நம்முடைய நல்ல குணத்தினால செய்யவே இல்லை. நம்ம குணம் பிசாசு குணம்தான், ஜென்ம சுபாவம் அதுதான். அதிலிருந்து விடுதலை கொடுத்து கர்த்தர் நமக்கு சில நல்ல பண்புகளை அவர் கொடுத்திருக்கிறார். நல்ல காரியங்களை செய்யும்படி அவர் நம்மை அந்த இடத்துல நியமித்திருக்கிறார். ஆகவே நாம் செய்கின்றோம். அதனால் பெருமை பாராட்டுவதற்கு அங்கே ஒன்றுமே இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பிரச்சனையே எதுனா,
நான் செய்ததை யாருமே கண்டுக்கல, நான் செய்ததை பற்றி யாருமே சொல்லலை. அங்கே பாரு, அவங்கள புகழ்ந்து பேசுகிறாங்க, இவங்கள புகழ்ந்து பேசுகிறாங்க, ஆனால் என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல, மற்றவர்கள் நம்மை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அல்ல, தேவனுக்கு அது பிரியமாக இருந்தது, ஆகவே நான் செய்கின்றேன். இப்படிப்பட்ட மனநிலைமையில் இருப்பவர்கள்தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுவார்கள். சுய பெருமைக்காக, சுய விளம்பரத்திற்காக நல்லவனை போல நடிப்பவர்கள் தேவ சமூகத்தில் போய் நிற்க முடியாது, கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆக இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கற்பிக்கின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்ம ஒரு நல்ல செயலை செய்கிறோன்னு சொன்னால் அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? அதனுடைய நோக்கம், நாம் ஒரு காரியத்தை சொல்கிறோம் செய்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய நோக்கம், நம்முடைய உள் மனதின் நோக்கம் என்னவாக இருக்கிறது? அவர்கள் நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக இருக்கிறதா? அல்லது சுய விளம்பரத்திற்காக இருக்கிறதா? அல்லது பெருமை பாராட்டிக்கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கிறதா? அல்லது தேவ அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்கிறதா? தேவ குணங்களை வெளிப்படுத்துவதாக இருக்கிறதா? அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். மனிதன் வெளி தோற்றத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். ஒரு சின்ன அரேபியன் ஸ்டோரி அது. இது ஒரு சிறு கதை. எதுக்கு என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அந்த ஒரு ஒட்டக வியாபாரி அவர் என்ன செய்கின்றார்? ஒரு ஒட்டகத்தை இன்னொருவரிடமிருந்து விலை கொடுத்து வாங்கி தன்னுடைய இடத்திற்கு கொண்டு வந்து விடுகின்றார். அப்போ வந்த பிறகு அந்த தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து அந்த சேனம் என்று கட்டியிருப்பார், அந்த கயிறு முடிச்சுகள் வச்சு இப்படி கழுத்தில் எது கட்டியிருப்பார்கள், அதை அவிழ்த்து கொண்டு வா என்று சொல்லுகின்றான். அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த முடிச்சு. ஆனாலும் கஷ்டப்பட்டு அந்த முடிச்சை அவன் அந்த வேலைக்காரன் அவிழ்த்து விட்டான். அதை அவிழ்த்த பிறகு தான் பார்த்தா அந்த முடிச்சுக்குள்ளே ஒரு பொட்டணம் இருந்தது. அதை கொண்டு வந்து இந்த பொட்டணம் அந்த முடிச்சுக்குள் இருந்தது என்று சொல்லி இந்த ஒட்டக வியாபாரி இவரிடம் கொண்டு வந்து கொடுக்கின்றான். அவர் அதை பிரித்து பார்க்கின்றார். உள்ளே மாணிக்க கற்கள், விலையுயர்ந்த கற்கள் அதில் இருந்தது. அதை பார்த்தவுடன் இவருக்கு ஒரே ஷாக்கு. வேலைக்காரனுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம ஒட்டகத்தை தான் வாங்கினோம், பாருங்கள் இவ்வளோ பெரிய பொக்கிஷன் நமக்கு அதில் கிடச்சிருச்சு, அதனால் இதை வச்சு நம்ம பெரிய பிஸ்னஸ் பண்ணலாம், பெரிய பணக்காரர்களாகலாம். உடனே அவன் கற்பனையில் போய் அந்த வியாபாரிகிட்ட சொல்கிறான். அப்பொழுது அந்த வியாபாரி சொன்னார், இதை அந்த உரியவரிடம் கொண்டு போய் நாம் கொடுத்து விட வேண்டும், உரியவரிடம் கொடுக்க. அப்போ அவன் சொல்கிறான், உங்களுக்கு என்ன பைத்தியமா? அவன் தானே அதில் வச்சு அனுப்பியிருக்கான், அதை நம்ம எதுக்கு கொண்டு கொடுக்கணும்? கொடுக்கலைனாலும் அவனுக்கு அதை பற்றி தெரியவா போகுது? அதெல்லாம் வேண்டாம், நமக்கு கடவுள் கொடுத்ததுன்னு சொல்லி நம்ம வைத்துக்கொள்வோம் என்று அவன் சொல்லுகின்றான். அப்பொழுது அந்த வியாபாரி சொல்கின்றார், ஒட்டகத்துக்கு தான் விலை கொடுத்து வாங்கினேனே ஒழிய இந்த மாணிக்க கற்களுக்கு நான் விலை கொடுக்கவில்லை, இது அவனுக்குரியது, அவனிடம் போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த கற்களை எடுத்துக்கொண்டு அந்த வியாபாரி அந்த யார் விற்றாரோ அந்த இடத்திற்கு போய் அவனிடம் கொடுக்கின்றான். அவனுக்கு அந்த ஒட்டகத்தை விற்றவனுக்கு மிகுந்த சந்தோஷம். பரவாயில்ல, இந்த காலத்திலும் இப்படி ஒரு நேர்மையாளராக உண்மை உள்ளவனாக இருக்கிறாயே என்று சொல்லி அதை வாங்கி பார்த்துவிட்டு அதை பிரித்து சொல்கின்றான், உனக்கு வேண்டியதை நீ எடுத்துக்கொள் என்று சொல்லுகின்றான். அப்பொழுது இவர் சொல்கிறார், எனக்கு அதில் ஒன்றும் வேண்டாம், நான் ஏற்கனவே அதிலிருந்து எடுத்துக்கொண்டேன் என்று இவர் சொன்னாராம். அப்பொழுது அந்த வியாபாரி அந்த கற்களை எண்ணி பார்த்திருக்கின்றார். ஏனால் வாங்கினவருக்கு தெரியும் அதில் எவ்வளவு இருந்தது என்று சொல்லி. இல்லையே, அதில் ஒரு கல் கூட குறையவில்லையே, அப்படியே இருக்கிறதே என்று சொன்ன பொழுது இவர் சொன்னாலாம், இல்லை, நான் ஏற்கனவே 2 கற்கள் எனக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டேன் என்றாராம். அந்த ஒட்டகத்தை விற்றவருக்கு ஒன்றும் புரியவில்லை. சொன்னாலும் எல்லாம் கற்கள்லாம் சரியாக இருக்குதே, அது எப்படி 2 கற்களை எடுத்தேன்னு சொல்கிறீங்க, அது எவ்வாறு நீங்கள் அப்படி கூறுகிறீர்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னாராம், எனக்கு என்று சுயமரியாதை என்ற ஒரு கல் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் எனக்கு என்று கொடுத்த ஒரு நல்ல பண்பு என்று ஒன்று இருக்கின்றது. 2வதாக கடவுள் எனக்கு என்று கொடுத்திருக்கின்ற வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கு மிஞ்சி நான் எதற்கும் ஆசைப்படக்கூடாது என்ற அந்த பண்பும் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார்.
இந்த 2 பண்புகள், சுயமரியாதை என்பது ஒன்று, 2வது கடவுளுக்கு பயப்படுகின்ற பயம். இந்த 2 விலையேற பெற்ற கற்களையும் நான் இந்த அற்ப மாணிக்க கல்லுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் அதை தான் என்று சொல்லிவிட்டு இதோடு அந்த கதை முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இதில் பொதிந்திருக்கின்ற ஒரு பெரிய அர்த்தம் என்ன தெரியுமா? இது ஏதோ பைபிள் ஸ்டோரி இல்லை, இது ஒரு அராபியன் கதை. அதிலிருந்து அவர்கள் கூற விரும்புவது என்னவென்று கேட்டால், நமக்கு என்று கடவுள் கொடுத்திருக்கின்ற நற்பண்புகளை எந்த காரணத்தை கொண்டும் இழந்துவிடக்கூடாது. உலக பிரகாரமான சிற்றின்பங்களுக்கு பார்த்துவிட்டு மற்றவர்களுக்காக என்று சொல்லி, மனிதர்களுக்காக என்று சொல்லி நாம் விரும்புகிறது நடக்கவில்லை என்பதற்காக கடவுள் நமக்கு கொடுத்த நற்பண்புகளை, நற்குணங்களை, நல்லொழுக்கங்களை நாம் விட்டுவிடக்கூடாது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்துவிடக்கூடாது. இந்த 2ம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கதையினுடைய அந்த நீதி அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரி சகோதரியே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறோம்னா இப்படிப்பட்ட ஆட்டிடியூடில் செய்கிறோமா? கர்த்தர் எனக்கு கொடுத்தது எனக்கு போதும் என்ற மனது நமக்கு இருக்கின்றதா? ஏதோ வந்தது குறுக்கு வழியில் எப்படியாவது சம்பாதித்து விட முடியாதா? இந்த பொசிஷனில் இருந்தேன்னா என்னால் லஞ்சம் வாங்காமல் இருக்க முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக வருது. இப்படியாக சாக்கு போக்கு சொல்லுகின்ற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகத்தின் பின்னே சென்று கொண்டிருக்கிறவர்கள். இது உலக இயல்பு, இது உலக மரபு, இதற்கு எதிராக நான் எங்கே போவேன்? எங்கள் பாரம்பரியம் அப்படி, எங்களுடைய குடும்ப வழக்கத்தின்படி இப்படிப்பட்ட சில சடங்காச்சாரங்களெல்லாம் நாங்கள் செய்யத்தான் வேண்டும், இதை விட்டு நாங்கள் எப்படி வருவது? இப்படியாக தர்க்கிக்கின்ற விசுவாசிகள் எத்தனை பேர்? கர்த்தர் அதை விரும்புகின்றாரா? கர்த்தருக்கு இது பிரியமா என்று சொல்லி நாம் அதை யோசிச்சிருக்கின்றோமா? அல்லது நம்முடைய போக்கிலே செய்துவிட்டு நான் எதையோ சாதித்துட்டேன் என்று பெருமை பாராட்டி கொண்டிருக்கின்றோமா? இன்றைக்கி அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். நல்லவனாக இரு. ஏன்னா உனக்கு அந்த குணம், உன்கிட்ட அன்பு இருக்கா, எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு இருக்கா, அது ஆவியானவருடைய கனி. ஆவியின் கனிகள் என்று பார்க்கின்றோமே, அன்பு, தயவு, சகிப்புத்தன்மை, எல்லாம் பொறுமை, எவ்வளவு காரியங்கள். இதெல்லாம் நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய பராக்கிரமத்தினாலோ வந்தது அல்ல. அதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மற்றவர்கள் மீது இறங்குகின்ற ஒரு இரக்க சிந்தனை இருக்கின்றதா? அது ஆவியானவர் கொடுத்தது. மற்றவர்களை சகித்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பு இருக்கின்றதா? அது ஆவியானவருடைய கனிகளில் ஒன்றாக இருக்கிறது. எல்லோரையும் நேசிக்கக்கூடிய அந்த அன்பு உங்களிடத்தில் காணப்படுகிறதா? அதுதான் ஆவியின் கனி. இது உங்களால் வந்தது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை மறந்து போய்விடாதீர்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல கொடுத்து அந்த பொறுப்புகளெல்லாம் நீங்கள் தான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிலைமையில் எல்லா பொறுப்புகளையும் ஒழுங்காக செய்து கொண்டு வருகின்றீர்களா? அதற்கு காரணம் நீங்கள் அல்ல, கர்த்தர் உங்களை அந்த இடத்திலே முன்குறித்து வைத்ததினால் நீங்கள் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிலர் சொல்வதெல்லாம் நம்ம கேட்குறோம், நான் இருக்கிற இடத்துல மட்டும் இன்னொருத்தர் இருந்தாங்கன்னா நிலைமையே வேறு மாதிரி போயிருக்கும், எல்லாரும் கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருந்திருப்பார்கள், நான் வந்ததுனால தான், நான் செய்ததுனால தான். இப்படியாக செய்த நற்செயல்களுக்குரிய பெருமையை நாம் நமக்கு என்று சுதந்திரித்து கொள்கின்றோமே, அதைத்தான் ஆண்டவர் அருவருக்கின்றார். நல்லவனா இரு, ஆனால் நான் நல்லவன் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லணும் என்று சொல்வதற்காக நீ அதற்கு பிரயாசப்படாதே. மற்றவர்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் உன்னுடைய நற்பண்புகளை நீ மாற்றிக்கொள்ளாதே. அதுதான் இந்த வேதத்தில் நம்ம ஆரம்பத்தில் தியானத்திற்காக உள்ள வசனத்தை பார்க்குறோம். கர்த்தர் சொல்கிறாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்டேயே அந்த பரிசேயர்களும் நியாயசாஸ்திரிகளும் எல்லாம் வந்து சூழ்ந்து கொண்டு அவரிடத்தில் பல காரியங்களை பேசுகின்றார்கள். அந்த பேச்சின் அடிப்படையில் தான் கர்த்தர் சொல்கின்ற ஒரு காரியம் இதை தான் சொல்கிறாரு. 33வது வசனத்தில் யோவான் ஸ்நானனை குறித்தும் அவங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. அவர் சாப்பிடாதவரும், அப்பம் புசியாதவரும், திராட்சை ரசம் பருகாதவனுமா இருந்தால் அவரை பார்த்து பிசாசு பிடித்தவன்னு சொன்னாங்க.
34வது வசனத்தில் சொல்கிறாரு, மனுஷகுமார் இவர் அப்பம் புசிக்கிறவராயும் திராட்சை ரசம் பானம் பண்ணுகிறவராயும் இருக்கிறாரு. ஆனால் இவரை பார்த்து என்ன சொல்கிறாங்க, இவன் போஜன பிரியனும் திராட்சை ரசம் அதை குடிக்கிறவனுமா குடிகாரனுமாக இருக்கின்றான். அப்போது இவர்களுக்கே அந்த நிலைமை என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட நிலைமை? எல்லாரும் எல்லார்கிட்டையும் எல்லா சமயத்திலும் நல்லவர்களாக இருக்க முடியாது என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நல்லவர்கள் என்று சொல்பவர்கள் அவர்களே கடைசி வரையிலும் உங்களை நல்லவர்கள் என்று சொல்வார்களா என்றால் அது நடக்காது. இப்பொழுது தீயவர்கள் என்று சொல்லி உங்களை அவதூறாக பேசுகிறவர்கள் எப்போதும் அப்படி தான் பேசுவார்கள் என்றும் சொல்லாதீர்கள். காலம் மாறும்பொழுது, சூழ்நிலைகள் மாறும்பொழுது, மனுஷர் மாறும்பொழுது உங்களை பற்றிய அபிப்பிராயமும் மாறும். ஆகவே அதை பற்றி கவலைப்படாதீர்கள். அதற்காக என் இஷ்டம் போல் நான் வாழலாம் என்று அல்ல. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ நல்லவனாயிரு, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இரு, கர்த்தருக்கு பிரியமானதை செய். ஆனால் எதையும் எதிர்பார்க்காத, மற்றவர்களிடம் அதை எதிர்பார்க்காத. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை யோசேப்பை குறித்த ஆதியாகமத்தின் புத்தகம் 39வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தோம்னா, அந்த போத்திபார் வீட்டில் யோசேப்பு எவ்வளவு உண்மையாக உத்தமனாக இருந்தான். போத்திபாரே அதை அங்கீகரிக்கிறான். அவன் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் சிறப்பாக இருப்பதை அவன் பார்க்கிறான். அவனுக்கு தெரியுது கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் உணர்கின்ற அளவிற்கு இந்த யோசேப்பு அவ்வளோ சின்சியராக, அவ்வளோ நல்லா, அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்காக, அவ்வளோ ஒரு அருமையான பையனாக இருந்தான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தால் அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். அவன் என்னத்தை தொட்டானோ, என்ன காரியம் செய்தானோ எல்லாமே சிறப்பாக அமைந்திருந்தது. ஆனால் அந்த இடத்துல தான் அவனுக்கு ஒரு பெரிய சோதனை, போத்திபாரின் மனைவியின் மூலமாக அவனுக்கு ஒரு பெரிய சோதனை வந்தது. அந்த சமயத்தில் யோசேப்பு சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா, இந்த வீட்டில் எல்லாவற்றையும் என் எஜமான் எனக்கு கொடுத்திருக்கின்றார். நீர் அவனுடைய மனைவியாக இருப்பதனால் உன்னை தவிர மற்ற எல்லாமே அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனாலும் சூழ்நிலை இப்படி இருக்கிறதுன்றதுனால நான் அதை தவறாக பயன்படுத்த முடியாது. காரணம், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இங்கே ஒருத்தரும் இல்லை. சமய சந்தர்ப்பம் எல்லாமே அந்த பாவம் செய்வதற்கு அனுகூலமாக இருக்கின்றது. அவனும் ஒரு வாலிபன் தான். அவனுக்குள்ளும் அந்த இச்சைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். எல்லாமே சாதகமாக இருந்தாலும் அவனுக்கு ஒரே ஒரு காரியம் என்ன, தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார், கர்த்தர் என்னை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கின்றார், இந்த இடத்திலே வைத்திருக்கின்றார். ஆகவே என்னை நம்பி இருக்கின்ற இந்த எஜமானனுக்கு நான் துரோகம் செய்துவிடக்கூடாது. அதற்கு மேலாக என்னை பார்க்கிறவர் ஒருவர் இருக்கின்றார், என்னை பார்க்கிறவர், என்னை வழி நடத்துகிறவர் ஒருவர் இருக்கின்றார். அவருக்கு பிரியமில்லாத காரியத்திலே நான் ஈடுபட்டு விடக்கூடாது. தேவனுக்கு விரோதமாய் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா தெளிவாக சொல்லப்படும், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இதுதான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உண்மையாக நல்லவன் என்பதற்கான அடையாளம். நம்ம ஏதோ தானம் செய்கிறது, தர்மம் செய்கிறது, சர்ச்சுக்கு போகிறது, பைபிள் வாசிக்கிறது, இதெல்லாம் நல்லவன், இதெல்லாம் பக்தி முயற்சி, அவ்வளோதான். ஆனால் இவைகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் எப்படிப்பட்டதான மாற்றத்தை கொண்டு வருகிறது? 100% சொல்லலாம். இதெல்லாம் இந்த பக்தி முயற்சிகளில் ரொம்ப இதாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா இருக்கும், அந்த ஒரு சுய பெருமை இருக்கும். அந்த ஆவிக்குரிய பெருமை அந்த பரிசேயனுக்கு இருந்தது அல்லவா? அதே போல் நான் வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், தசம பாகம் கொடுக்குறேன், அதெல்லாம் உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை குறித்த ஒரு பெருமை. கர்த்தர் சொல்கிறாரு, அவன் இல்லை, அவன் ஒன்றும் நீதிமான் இல்லை. எவன் தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னை தேவனுக்கு உண்பதாக தாழ்த்துகின்றானோ அந்த ஆயக்காரனை போல அவன்தான் நீதிமான். இன்றைக்கு நம்மில் அநேகர் இந்த பரிசேய கூட்டத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். எனவே நமக்குத்தான் ஒரு செய்தியாக ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார், நீ நல்லவனாகவே இரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16 சொல்லப்பட்டதன் பிரகாரம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், ஆண்டவர் தம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். ஆகவே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இதுதான் வழி.
அதான் சொல்கிறார் ஆண்டவர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறதுனா அதுக்கு காரணம் நான் தான் வழி. என் வழியாய் வரும்பொழுது தான் உனக்கு அது கிடைக்கும். எல்லாமே அவரால் நடப்பது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. ஆக ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ எப்பொழுதும் நேர்மையானவனாகவே இரு. உலகத்தை பார்க்காத, சூழ்நிலையை பார்க்காத, இதனால் நன்மை கிடைக்குமா, தீமை கிடைக்குமா, நல்ல பேர் கிடைக்குமா, நம்மளை உயர்த்தி பேசுவாங்களா, நம்ம 4 பேருக்கு மத்தியில் மேன்மைப்படுத்துவாங்களா, இந்த எண்ணமே ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு வரவே கூடாது. கர்த்தாவே, நீர் எனக்கு கொடுத்த கடமையை இந்த நாளிலே நிறைவேற்றுவதற்கு வேண்டிய கிருபையை எனக்கு தாரும். அது சின்னதோ பெரியதோ. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தாய், ஆகவே உன்னை அதிகத்திற்கு அதிபதி ஆக்குவேன். அப்போ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன்னா என்ன அர்த்தம்? செய்ய வேண்டிய காரியத்தை எந்த நோக்கத்தோடு, அந்த ஆட்டிடியூட் என்று சொல்வார்கள். நாம் ஜெபிக்கிறோமா, அதுக்கு ஒரு ஆட்டிடியூட். எதுக்காக ஜெபிக்கிறீங்க? ஜெபிச்சா எனக்கு தான் ஆசீர்வாதம். சுயநலத்திற்காகவா அல்லது பிறர் நலத்திற்காகவா? தர்மம் செய்கின்றோம், எதற்காக செய்கிறீர்கள்? ஃபாஸ்டிங் இருக்கின்றோம், எதற்காக இருக்கிறீர்கள்? அதனுடைய உள் நோக்கம் என்ன? தேவனுக்கு உகந்த உபவாசமா? தேவனுக்கு பிரியமான வழியில் ஜெபிக்கிறோமா? தேவன் விரும்புகிற பிரகாரம் நற்செயல்களை நாம் செய்கின்றோமா? அவருடைய நாம மகிமைப்படும்படியாக செய்கின்றோமா? சுய விளம்பரத்திற்காக செய்கின்றோமா? சற்று யோசித்து பாருங்கள். அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கின்றார். ஆக அவங்க நம்மளை மெச்சிக்கொள்ள வேண்டும், இவர்கள் நம்மை தூக்கி பேச வேண்டும், அவர்கள் நம்மளை உயர்த்தி பிடிக்க வேண்டும், அது அல்ல நம்முடைய நோக்கம். அதுவாக இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்த தருணத்தை, கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த சூழ்நிலையிலே, கர்த்தர் காண்கின்ற ஆட்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்ய வேண்டும். அதற்கு பிரதிபகாரம் வருகிறதோ வரவில்லையோ, யார் தேவை உள்ளவனாக இருக்கின்றானோ அந்த தேவையை சந்திப்பதற்கு என்னால் ஆன உதவிகளை நான் செய்வேன். இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியம் என்று யார் நினைத்து செயலாற்றுகின்றார்களோ அவர்களை தான் கர்த்தர் நல்லவன் என்று சொல்கின்றார். அவர்தான் நல்லவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆனால் இன்றைக்கு ஒன்றை நாம் கற்றுக்கொள்வோம். அது என்ன? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நல்லவனாயிரு. ஆனால் நல்லவனாக இருக்க நான் இருக்கிறேன்னு சொல்லி அதை நிரூபிக்க வேண்டும் என்று நீ கஷ்டப்படாத. அதை நிரூபிக்கணும், நான் நல்லவனு மற்றவங்க சொல்லணும்னு அதை நிரூபிக்கணுன்றதுக்காக தான் வேண்டாத எஃபர்ட் போடுறோம், வேண்டாத பேச்சு பேசுகிறோம், வேண்டாத நினைவுகள் வருகிறது. இதிலெல்லாம் நீ கஷ்டப்படாது. ஒரே வார்த்தை சொல்கிறாரு, பி எ குட் பர்சன் பட் டோன்ட் வேஸ்ட் டைம் டு ப்ரூவ் இட். நல்லவனாக இரு, ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்குன்னு சொல்லி நீ உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. ஏன்னா நல்லவனாக இருக்கணும்னு நான் உன்னை தெரிஞ்சிருக்கிறேன். ஆகவே நீ அந்த பாதையிலே போ. அப்பொழுது எல்லா காரியங்களும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பார். மத்தேயு 6:33 சொல்வது போல, முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே சகோதரி, இனிமேலாவது நாம் பேசுகிற பேச்சு, நாம் செய்கிற செயல்கள், நம்முடைய நினைவுகள், இவைகளினுடைய அடிப்படை நோக்கம் என்ன என்பதை முதலாவது நீங்கள் யோசித்து, கர்த்தாவே உமக்கு ஏற்ற பிரகாரம் அது எனக்கு மாற்றித்தாரும், அதை மாற்றித்தாரும். இவ்வளோ நாளும் ஒரு வேளை பேருக்காக, புகழுக்காக, பல காரியங்களுக்காக செய்திருக்கலாம், இதுக்கு ஏற்ற பலனிலே என்று கவலைப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் விட்டுடுங்க. இப்போ இந்த நேரத்திலேருந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தாவே இந்த எண்ணத்தை எனக்கு தாரும், உண்மை மாத்திரம் நான் முன்வைத்து காரியங்களை நிறைவேற்றக்கூடிய கிருபையை எனக்கு தாரும். இதை நாம் செய்தோன்னு சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்படி அந்த போத்திபாரின் அரண்மனையில் செய்யாத தவறுக்கு அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? அந்த இடத்துல இருந்து தான் அவனை உயர்த்த வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டார். எனவே அவரை உயர்த்தினார். அதே போல் இந்த பாடுகள் வழியாக செல்கிறோம் என்று சொன்னால் அதன் மூலமாக தான் கர்த்தர் நம்மை உயர்த்த விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் என்று யார் அதை கடந்து செல்கின்றோமோ, கர்த்தர் விரும்புகின்ற பாதையிலே செல்கின்றோமோ அவர்களுக்குத்தான் ஆசீர்வாதம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது அவர் உன் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். நல்ல நாம் ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் கூட
நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் எதையோ என்னை கவலைப்பட்டு கொண்டிருந்தோம், கலங்கி கொண்டிருந்தோம். அதனால் சில வேளைகளில் பின்மாற்றம் கூட அடைந்திருந்தோம் சுவாமி. இந்த நாளிலும் நீர் ஒரு காரியத்தை தெரியப்படுத்தினீர். எல்லா மனிதர்களும் எல்லா வேளைகளிலும் எல்லோரிடத்தில் இருந்தும் நல்ல பேரை வாங்குவது என்பது இயலாத காரியம். ஏனென்றால் நீரே இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அத்தனை அற்புதங்களையும் பெற்றுக்கொண்டவர்கள் தாமே உமக்கு விரோதமாக எழும்பி, இதோ இவனை சிலுவையிலே அறையும் பரபாசை எங்களுக்கு விடுதலை செய்யும் என்று சொன்னார்களே. தகப்பனே, பச்சை மரமாகிய உமக்கே இந்த பாடுகள் என்றால் பட்ட மரங்களாகிய எங்களுக்கு எத்தனை பாடுகள் ஆண்டவரே. இதை நாங்கள் உணர்ந்து செயல்படட்டும். நாங்கள் எதை செய்தாலும் என்ன செய்தாலும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக மாத்திரம் செய்ய நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. மற்றவர்கள் சொல்வார்கள் என்பதற்காக அல்ல, என் தேவன் அதை குறித்து சந்தோஷப்படுவாரா? என் தேவன் இதை குறித்து பெருமை அடைவாரா? என் தேவனுடைய நாமம் இதனால் மகிமைப்படுமா? அதை மாத்திரம் முன்வைத்து நாங்கள் செய்ய வேண்டும் சுவாமி. அப்படிப்பட்டதான இந்த வாழ்க்கை பயணத்தில் எங்களுக்கு வருகின்ற வேதனைகள், சோதனைகள், இழப்புகள் எல்லாமே கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்தின் விருத்திக்காக, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படும். எங்களை மேன்மைப்படுத்துவதற்காகவே நீர் அந்த பாடுகளில் வழியாக எங்களை நடத்தி செல்கிறீர். யோசேப்பை நடத்தினது போல, தாவீதை நடத்தினது போல கர்த்தாவே எங்களையும் நீர் நடத்துகிறீர். ஒரு உன்னதமான காரியத்திற்காக நீ இதை செய்கிறீர் என்ற அந்த ஒரே நோக்கத்தோடு நாங்கள் செயல்படட்டும். யோசேப்புக்கு இருந்த அந்த உள்ளத்தை தாங்க, அதே போல் தாவீதுக்கு இருந்த அந்த உள்ளத்தை தாங்க. சவுலை கொல்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்த பொழுதிலும் அவன் சொன்ன ஒரு காரியம், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் மீது கைப்போட நான் யார் என்று சொல்லி, இவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் கர்த்தாவே. காரணம் மீது வைத்திருந்த அளவற்ற நம்பிக்கை, விசுவாசம். அப்படிப்பட்ட உள்ளத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்வீர் என்று சொல்லி உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து விட்டு வாழ உதவி செய்யுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதரனுக்குள்ளும் சகோதரிக்குள்ளும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து, கர்த்தர் எனக்கு நியமித்த ஓட்டத்திலே நான் உண்மையாய் ஓட கர்த்தாவே நீர் உதவி செய்யும் என்று இந்த பிள்ளைகள் உம்மை நோக்கி ஜெபிக்க கிருபை தருவீராக. எதையும் எதிர்பார்க்காமல் கர்த்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் ஒன்றே போதும் என்று சொல்லி நீர் காட்டிய பாதையிலே செல்ல, நீர் கொடுத்த நற்பண்புகளிலே அவர்கள் வளர உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக, ஒவ்வொருவரோடும் பேசுவாராக. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து கர்த்தாவே இந்த உலகத்திலே சாட்சிகளாய் வாழ, உலகத்திற்கு ஒளியாய், பூமிக்கு உப்பாய் நாங்கள் வாழ கிருபை தாரும். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் நல்லவர்களாய், உம்முடைய பார்வையிலே நல்லவர்களாய் வாழ கிருபை தருவீராக. நாங்கள் நல்லவர்கள் தான் என்பதை நிரூபிப்பதற்கு நாங்கள் எங்கள் நேரத்தை தகப்பனே வீணடிக்காதபடிக்கு உன்னதமான காரியத்திற்கு செலவழிக்க கிருபை தாரும். முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.